வந்து பொள்ளியது எல்லாமே அடுத்து பயங்கர ஸ்மெல் ஆயிட்டு இருக்கு. റോളർ കോസ്റ്ററിലെല്ലാം കയറി തല ഇപ്പടിയേ சுற்றி 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 എൻ്റെ எவ்வளோ வருஷம் ஆயிடுള്ള ആ ഒരു ആഗ്രഹമാണെന്ന് தெரியுமா உங்களுக்கு. பட் இனி நான் வண்டர்லாக்கு இல்லை, வைய எனக்கு. ஸோ இந்த வீடியோட பின்னாபுறம் ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வாங்க ப்ளீஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் லைஃப் ஆஃப் வேதா. ஆக்சுவலாக நான் இப்போ நல்ல வெயில் இல்லை, இந்த கட்டி செம்மையான வெயிலத்தினா எங்கே போயிருக்கோன்னா நான் இப்போ வண்டர்லாவில் தான் வந்திருக்கு. 2 நாள் കഴിഞ്ഞാൽ இன்னும் சென்னையிலேக்கு போனோம் ஷூட்டுக்காக. பட் இந்த வெயிலத்தின டேன் ஆகணும்னு நினச்சா ஓகே, டேன் ஆகி தான் இருக்கணும். பட் வண்டர்லா என்னோட ரொம்ப நாளത്തെ ஒரு என்ன ஆக்ரகம். வண்டர்லாவோட என்ட்ரன்ஸ் ஆகி நீங்கள் பார்த்துருக்குன மாதிரி வண்டர்லான்னு எல்லாமே போட்டது பார்த்தீங்களா. அப்புறம் செக்கிங் இருக்குது, செக்கிங் முடிஞ்சு உள்ளே ஏறிட்டே இருக்குது. லைட்டு ஒரு க்யூ இருக்குது. நம்ம இந்த டிக்கெட் எல்லாமே ஆன்லைன் வழி தான் புக் பண்ணது. ஸோ ஆன்லைன் வழி புக் பண்ண டிக்கெட் எல்லாமே வாங்கி அப்படியே செக்கிங் எல்லாம் கழிஞ்சு உள்ளே போகும். செக்கிங் மீன்ஸ் இந்த மாதிரி டிக்கெட் எல்லாம் பார்த்துட்டு உள்ளே விடும், அதுதான். ஸோ அப்படியே நானும் அதெல்லாம் செய்து உள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு தான் இருக்கணுது. ஸோ உள்ளே ஏரியா அங்கே தான் நமக்கு விளையாடுறதுக்கு பின்னே கிட்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக மன இருக்குது. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து பார்த்துட்டே இருக்குது. வண்டர்லா சிக்கு தான் இது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் திருப்பி நடந்து போச்சு. சின்ன வயசில் இருந்துள்ள ஒரு ஆசையாയിരുന്നു. ஒரு டைம் வரும்போது அந்த ஆசை அப்படியே 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 எக்ஸ்டெண்டாக போயிட்டே இருக்கும். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் வண்டர்லா வர வந்தால் எனக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் ஆகி எனக்கு வர முடியலை. அதுக்கப்புறம் வந்து +1 +2 அதுவும் ஒவ்வொரு இஷ்யூவால் போய், அப்புறம் காலேஜ், அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் அப்படி எல்லாமே அந்த வந்து தடசங்களை போய் 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 இப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த டைமில் இருந்தால் அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஒரு க்யூரியோசிட்டி வந்து இப்போ இல்லை. இப்போ வந்து நிதானமாக வந்து ஃபன்னியாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்னாக்கே வந்துட்டு போகலாம், அப்படி தான் என்னோட மைண்டில் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன வந்து. எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம், நம்ம முதலுங்காதலும் ஃபேன்ஸ் அங்கே இருந்து வேதாவே அவ்வளோ பாசமாக அவரை வந்து பேசியாச்சு. ஸோ அந்த மாதிரி பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. இது தானே நமக்கு கொஞ்சம் ஹாப்பியான ஒரு விஷயம். ஸ்ரீலங்கா, மலேசியா, மதுரை, சென்னையிலேருந்து நிறைய பேர், தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து ஃபோட்டோ எல்லாமே எடுத்து கொஞ்சம் நேரம் டாக் பண்ணி ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு லாக்கர் ரூமிൻ്റെ சாவி மாதிரி எனக்கு ஒரு வாட்ச் கிடச்சி நான் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி, இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு. ஒரு நைலான் க்ளாத்து தான் எடுக்கணுது. ஸோ வாட்டரில் எல்லாமே போனோம் இல்லையா, அதனால தான். அதனால ஒரு ஐடியா இல்லை, எங்கே போனால் எங்கே ஃபஸ்ட்டு போனால் எந்த வழியே போய் என்னது இருக்குது, எதில் ஃபஸ்ட்டு ஆனாலும் போகலாம். அப்புறம் வெயிலுன்னா ஹியூஜ் வெயில், எதுக்காக இங்கே வந்து நானுன்னு உள்ள ஒரு அவஸ்தை, ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கு. ஸோ நான் எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டது எனக்கே தெரியல, அவ்வளோ சாப்பிட்டேன். இதுதான் ஒரு நம்மளோட வாட்டர் கேம்ஸோட எல்லாம் ஒரு ஓவர்வியூ. பட் அப்புறம் எனக்கு தான் இந்த ஒரு பசங்க கேறின குட்டி பசங்க கேறின இந்த ஒரு மீன்ஸ் கோஸ்டர் தான் எனக்கு பிடிச்சது. ஸோ அதில் ஏறி அவர் கூட சும்மா விளையாடி, கூட நிற்கின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெளியில் இருந்த வீடியோ எடுத்துகிட்டு என்னை சும்மா மீன்ஸ் என்ன சொல்லுங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் நானும் ஒரு மீன்ஸ் மைண்டுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நானும் குழந்தை தானே, அந்த மாதிரி நானும் இது ஓட்டிகிட்டே இருந்தேன். நல்லா இருந்து அதுக்கப்புறம் அது முடிஞ்சு ஸோ நல்ல ஒரு ரைடாக இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியாச்சு குழந்தைகள் கூட. அதுக்கப்புறம் அதையும் நிறைய வாட்டர் கேமுக்கு போகலாம்னு நினச்சி வாட்டர் கேமுக்கு போய் கியூரியாசிட்டி எல்லாமே போய் இப்போ வந்துட்டு வேணாம், எனக்கு பிடிக்கல வண்டர்லா. ஆக்சுவலாக வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அங்கே இங்கே பயங்கர ஸ்மெல்லாகிட்டு தான் இருக்குது. வாட்டர் ரைடெல்லாம் போய் வந்தப்போ நான் போலும் அறியாண்டதா இது வந்து பொள்ளியதெல்லாம் இதை இப்படி பேர்ன் வந்தது இது
எல்லாமே போகும் கைஸ். ஸோ மற்ற ரவுண்டெல்லாம் ஆகும்போழேக்கும் இப்போ வந்து 12:30 1 o'clock அரவுண்ட் லன்ச் டைம். ஸோ லன்ச் டைமில் இருக்கும்போது நான் தேர்ட் டைம் தான் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்னது. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போயிருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு வர வரைக்கும் நான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெயிட் பண்ணி இருந்தேன். அப்படியே எனக்கு பிரியாணி தான் எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ அப்படியே அந்த வீக்கு ஃபுல்லாக பிரியாணி ஆயிடுது. ஸோ அன்னைக்கும் பிரியாணி ஆயிடுது. அவ்வளோ டேஸ்ட்டான்னு கேட்டால் அவ்வளோ டேஸ்ட் இல்லை. பட் நம்ம இந்த ரைடில் எல்லாமே கேர்னா பசியாலே வாட்டர் கேம் எல்லாம் ஆடின கேமாலே ஸோ நமக்கு அந்த பசி வரும். பாடியெல்லாம் நல்லா ஒர்க்கு தானே பண்ணது. ஸோ அதனால் பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு அந்த ரோலர் கோஸ்டர் இதுதான் கடவுளே, இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி இருந்தேன். டைம் ஆச்சு. 1-2 ரவுண்டு மற்றவர் போய் அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இந்த ரைடில் இருக்குமே, நான் இந்த ரவுண்டில் தான் ஏறியது. கடவுளே, எதுக்காக நான் இதுக்குள்ளே ஏறின்னு தான் எனக்கு தோணியது. பட் ஃபஸ்ட் எல்லாமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த ரவுண்டாக வரும்போது 2 சுற்றும். அந்த சுத்தலில் நான் அப்பா அம்மாவே ஒரு நிமிஷம் நான் என்னோட வீட்டுக்காரர் எல்லாமே யோசிச்சு என்னுடைய தலை வந்து சும்மா ஒரு ரவுண்டு போய மாதிரியாக இருந்தது. இந்த அப்வேர்டு டவுன்வேர்டு எல்லாம் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போவே என்னோடய ஃபேஸ் வந்து வெளுத்த மாதிரி ஒரு மாதிரி ஆகி மூஞ்சி. ஸோ ஓகே, திருப்பி வரும்போதும் நம்ம தானே ஜீவனோட இருப்பா அப்படின்னு தோணி போகும். இந்த ரைடில் தான் மக்களே நான் ஏறியது. எனக்கு முன்னாடி எல்லாமே பயம் இல்லை இருந்து. பட் அப்புறம் அந்த டைமில் எனக்கு என்னமோ ஆச்சு, ஒரு மாதிரி பயம் வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃப்ளைட் மாதிரி இருக்குன்னா ரோலர் கோஸ்டர் இதில் நான் ஏறி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே நான் இப்போ பாட்டெல்லாமே பாடி அதுக்குள்ளே இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அப்போவுமே என்னை கீழே இறக்கி விடுறான்னு நான் அங்கே இருந்து சொல்லி இதெல்லாமே கழிஞ்சு நான் தான் வந்து இப்படியே தளர்ந்து போய் ஒரு காஃபி கடிக்கலாம்னு நினச்ச ஒரு காஃபி வித்து பழம்புரி பஜ்ஜி இதெல்லாமே சாப்பிட்டு அப்படியே இருக்குது. அதெல்லாம் கழிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதே மாதிரி நெட்டில் கீழே நடந்து இதில் என்ன ஒரு பேர் சொல்லும், அதை நான் மறந்து போச்சு கைஸ். உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த நெட்டு வழியே சாடி இருந்தேன். பட் இந்த வாட்டர் தான் கீழே பார்த்தா இந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. வாட்டரில் எல்லாமே இறங்கலாம். பட் நான் இறங்கலை. ஃபுல்லாக யூரின் ஸ்மெல்லு தான். எனக்கு பிடிக்கலை. முன்னாடியெல்லாம் பிடிச்சிருந்தேன். பட் இப்போ எனக்கு அதுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதோட பேர் நான் மறந்தாச்சு. உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்கள். இவ்வளோதான். இனி நான் வீட்டுக்கு போனேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீட்டுக்கு போகிறேன். பாய். வாங்க. Quality.